சாவாடுறது உங்களுக்கு சந்தோஷம் என்ன சாவார் இருக்க வரையும் உங்களுக்கு சந்தோஷம். எனக்கு இதுவரை கட்டாவல நீ எங்க இருமாடா? இல்லை நான் பத்தேரி அடிக்கடி வருவேன். 5,000 மகம் வந்தது. உங்களை என்ன சொல்ல நீங்க பழைய காலத்துல இருந்தீங்கன்னா எப்போ வீலிஸ்ட் கடவுளின் எஸ்கேசி வந்து ஒரு வித்தியாசமாக தெரியும். இது சூப்பராக சாப்பிட்டாரு. மண்டகாஞ்சி வெட்டி கட்டதுக்கு மண்டகாஞ்சி நெய் தான். எங்கள் பிழப்பு இந்த மாதிரி பிழப்பாக தான் இருக்குது. நம்பி போனோம், சாப்பாடு கிடைக்கல, மத்தியில் கிடைக்கல, காலில் கிடைக்கல. இதெல்லாம் எதற்காக? குடும்பத்துக்காக. இப்படி ஒரு பாடுகள். வாங்கக்கா வாங்கக்கா வாங்கக்கா. நல்ல நல்ல மருதாணி இருக்குது. பைக் வாங்குறதே கேட்கணும். ஒன்றும் இல்லை, பைக் வாங்கணும். பைக் வாங்குறதே கேட்கணும். பைக் வாங்கணும். ஸ்கூட்டி வாங்கி அப்படின்னா தான் நம்ம மைக்கை நம்ம உள்ள வச்சு கொண்டு வர முடியும். இப்போ வச்சு கையில் வச்சுக்க முடியாதா? இப்போ வைக்க முடியாது. பஸ்ஸில் வரும் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரிஸ்க். எதுக்குது இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, அது அந்த கவரு நீங்க கேட்குறீங்க இது எதுக்கு அந்த கவரு? இல்லை கேட்காது எதுக்கு அதுக்கும் பாருங்க. ஒரே நிமிஷம் 10 நிமிஷம் பாருங்க. இந்த வேலையை எதுக்கு எதுக்கு கேட்கல. இப்போ பாருங்க, இந்த அதான் என்னோட அச்சாணி. அச்சாணியா? அப்பாது அப்பா கம்ப்யூட்டர் தொங்க போடுறது இதான். நான் இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், இதெல்லாம் பண்ணிக்கிறாரு. நானும் இதான் கேட்டேன், எதுக்கு டஸ்டிக்ஸ் ஆகிட்டுருக்காங்க. நீங்கள் எங்கே பற்றிய இந்த மாதிரி ஒரு நாள் வந்து பண்ணிக்கிறீங்களா? இங்கே தான் இங்கே தானே? அதே இடத்துல பண்ணிக்கிறேன். வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசைங்க. நமக்கு இந்த ஏரியாவில் இருக்குன்னு ஆசை. நமக்கு இந்த ஏரியாவில் இருக்குன்னு ஆசையாக இருக்கு. உள்ளவங்களுக்கு கீழே இருக்குன்னு ஆசையாக இருக்கு. பூக்கடையிலே பையனுக்கு ஏதாவது பேச போட வாங்க முடியலாம் வச்சு. ஆசிரண்ணா சவுண்டு விடுங்க. இல்லை சவுண்டு விடுங்க, வீடுலாம் இருக்க சவுண்டு விடுங்க. ஓ சாரி. எத்தனை நாளாக வெயிட் இருக்குண்ணா? 38. 38ஆ?
38 என்ன 35 to 38. நீங்கள் நானே 38 கிலோ. எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? இல்லை நீங்களும் 38 கிலோ இருப்பீங்களா இல்லை பாத்திரம் 38 கிலோ? ஏன்னா பிளாஸ்டிக் தான் நமக்கு தான் 38 கிலோ இருக்கும். 60 கிலோ இருக்குங்க. அடா ஓ நீங்கள் 60 கிலோ இருக்கீங்களா? 50 கிலோ இருக்கேன். நான் பார்த்தா அப்படி தெரியலண்ணா. ஓகே வெறும் ஸ்டேட். இடையில என் ஃப்ரெண்டு கோவா கேட்ரிங் சாப்பாடு. கோவா கேட்ரிங் சாப்பாடு அதெல்லாம் உடம்பு அரிச்சுது. அதெல்லாம் 47 கிலோ. அவ்வளோ இருந்தீங்கன்னா இதெல்லாம் யானை கிராஸ் ஆகணும் மேலே. எங்கே? இதில் மேலே யானை சிறுத்தை கிராஸ் ஆகக்கூடிய ஏரியா. இங்கிட்டா மேலே வர ஸ்டேட் இல்லையா? சரி நம்ம மெயின் ரோட்டில் நடந்துருக்கோம். இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம் இல்லையா? மத்தியானம் சாப்பிட கடை கிடைக்காது நம்பி வந்தோம். அந்த ஹோட்டலுக்காரங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுனா ஆமாங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இது எந்த ஊர்? ஆமாம் நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி. ஆமாம் பந்தலூர் தாலுகா சேரம்பாடி பக்கத்துலங்க. நாங்கள் 2 பேருமே நடந்து இருக்கிற ரோட்டில் சரிங்களா யானைலாம் கிராஸ் ஆகணும். இந்த பாருங்க எஸ்டேட்டு சரிங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பாடை இன்றைக்கி 10 பேர்லாம் சாப்பிட்ருக்கலாங்க. இவர் என்ன சொன்னாரா, நம்ம அங்கே இறங்க இடத்துல கடை இருக்கிற ரவியானா வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி இறங்க கொஞ்சம் நான் லீவ் எடுத்துகிட்டு வாங்க சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். இங்கே வந்து பார்க்கல ஹோட்டல் கடைக்காரன் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு இறந்துட்டாங்க அவங்களுக்கு யாரோ, அதனால் கடை அடைச்சிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் 2 பேருமே சாப்பிட கிடைக்கல. ஓகேங்களா, பட்டியாக தான் நடக்கிறோம். சரிங்க பார்க்கலாம் இல்லைங்களா. ஒரு நாள் சாப்பிடாட்டா என்னங்க ஒன்றும் ஆகாது இல்லையா. இங்கேயா அண்ணா இருக்கலாம் போடுது அங்கண்ணே. ஆமாம் இதெல்லாம் சொல்லுங்கள் வீட்டை எவி கிட்ட உண்மையில் தானே அங்கே பார்த்தீங்களா. சவுண்டு விடுங்கண்ணா அப்போ தானே கேட்கும். பாருங்க என்னடா அவரை செமக்க வச்சுட்டு இந்த ரவியனை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை அந்த அந்த பெட்டி இருக்கு பார்த்தீங்களா பாக்ஸு, அந்த பாக்ஸில் வந்து அவர் பாத்திரம்லாம் அடுக்கி வைக்க தான் முடியுமா சரிங்களா, கையில் கொண்டு வர முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால் அவங்க வேறு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க ஓகேவா. இப்போ நான் அந்த வீடியோ எடுக்க அந்த சொலவை வாங்காமல் இருக்குன்னு சொலவை வாங்கிட்டு நாங்கள் 2 பேரும் நடப்போங்க ஓகேங்களா. சரிங்க பாருங்கள் ஓகேவா. நாங்கள் ரோட்டில் நடந்துகிட்டு இருக்கேங்க ஓகேவா. ஏம்ண்ணா அப்படி கையை பிடிக்கிங்க, தலை வலிக்கும்ண்ணா. அப்படியா சரியான ஏத்தம். ஆனால் நல்லா தெரியாது ஏத்தம் மணி தெரியாது. தவிக்கா ஏன் சரி பிளாஸ்டிக் இவ்வளோ ஆகுது தானே. இவ்வளோ கூட இங்கே வருங்க. பிளாஸ்டிக் இன்னும் போனி அடிக்கலை. கைண்ட் ஆகல என்னமோ ஓடும். நான் வாங்க ஓடும். பிளாஸ்டிக் ரோட்டில் நாயா 2 பேரும் நடந்துருக்கோங்க. சாப்பாடு நான் செத்தனை சமைக்கட்டானா? நோ 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 இல்லை அண்ணா இல்லை. வேற பொட்டு குங்குமம் சொல்லு.
ஆசிரியண்ணா என்னண்ணா எது உள்ள சந்து பந்து மேலாம் போகிறீங்க? இதுதான் என்னோட வாழ்க்கை பிழப்புக்கான மூலதனமே. சரிண்ணா, ஏதோ ஒரு கதை சொன்னோம்னு சொல்லி, என்ன கதை? இன்னைக்கு உங்கள் கூட வந்து பட்னியாக கொலை பட்னியாக 2 பேரும் நடக்கும். மத்தியாலும் பட்னி தானே, மத்தியாலும் சாப்பிட கடை கிடையாது. ஐயோ, ஒன்று பந்தலூர் போகணும், இல்லைன்னா சேரம்பாடி போகணும். ரெண்டுமே நான் போக மாட்டோம். ஆனால் விதின்னா என்னன்னு தெரியுமா ரவி அண்ணன்? என்னண்ணா திடீர்னு விதிக்கு போயிட்டீங்க? அதாவது ஒரு ஊரில் 2 பேர் பிச்சை எடுக்க போயிருக்காங்க. ஒரே தெருவில் 2 வீட்டுக்கு. ஒருத்தனுக்கு பழைய கஞ்சும் ஒருத்தருக்கும் பிரியாணியும் கிடைச்சிது. அதுதான் விதிங்கிறது. பிரியாணி கிடைக்கும் பிரியாணி தான் கிடைக்கும், பழங்கஞ்சி கிடைக்கும் பழங்கஞ்சி தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம நிலைமை. நீங்கள் இரும்பியாரத்துக்கு வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு இங்கே இன்னைக்கு யாவது எனக்கு ஒரு 1000 விற்றுருக்கு. இதுதான் விதி. உங்களுக்கு அப்போ கிடச்சிருக்கு, உங்களுக்கு பிரியாணி கிடச்சிருக்கு, எனக்கு கஞ்சியில் கூட கிடைக்கலன்னு சொல்லுங்கள். அதுதான் உண்மை. மொத்தத்தில் 2 பேரும் பட்டினி தான். காலையும் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடலை. இப்போ நீங்கள் கேமரா பிடிக்கல அப்படியே மேலே காமிங்க. அந்த நல்லா இருக்கும். அந்த கோயில் எல்லாம் போய்ட்டு நல்லா பாருங்க. இன்றைக்கி நல்ல தேயிலைக்காட்டுக்கு யாருன்னு பார்க்க வந்திருக்கோம். அந்த மலையில் தான் இப்போ ஏனக்கடை ஆகிட்டாங்கண்ணே. ஆமாம், ஒரு நேரத்தில் நாங்கள் 5 ரூபா பத்திரம் சுற்றின ஏரியா. இப்போ உள்ளே போக முடியாது, ஃபுல்லாக ஏனக்காடுண்ணே. தெரியாத மலை? ஆமாம், தெரியாத மலை. அந்த மலையெல்லாம் ஏனக்காடு. அந்த கவர்த்தி வெள்ளி வச்சுருக்கேண்ணே, எழுத்துக்கு வெள்ளி. அவங்களோட அண்ணனும் உண்டு.